தக்கையின் மீது 4 கண்கள். சா. கந்தசாமி எழுதிய சிறுகதை. மாணிக்கம் பெரிய விசிறி வலையை பறக்க விரித்து போட்டபடி ராமுவை கூப்பிட்டார். ஒரு முறைக்கு இன்னொரு முறை அவருடைய குரல் உயர்ந்து கொண்டே இருந்தது. 4ஆம் தடவையாக எலே ராமு என்று அவர் குரல் பலமாக கேட்டபோது, இப்பதான் வெளியே போனா என்று அவர் மனைவி உள்ளே இருந்து பதிலளித்தாள். ராமு வெற்றிலை இடித்துத் தரும் நேரம் அது. 2-3 வருடமாக அவன்தான் வெற்றிலை இடித்துத் தருகிறான். அநேகமாக அதில் மாறுதல் ஏற்படவில்லை. ஒரு நாள் தூண்டில் முள் தன் உள்ளங்கையை கிழித்து காயப்படுத்தியதும் மாணிக்கம் ராமுவின் சின்னஞ்சிறிய கையை பிடித்து வெற்றிலை இடிக்க கற்றுக் கொடுத்தார். அவனோ அவர் சொன்னதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் கையை அழுத்தி பிடித்து வேகமாக வெற்றிலை இடித்தான். அப்படி இடிப்பது அவனுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. 3ஆம் நாள் உலக்கையை கையில் பிடிக்க முடியவில்லை. புதிதாக 2 கொப்புளங்கள் கிளம்பிவிட்டன. அவனிடம் தன் பெரிய கையை அகல விரித்து காட்டி மாணிக்கம் கெக்கெக்கென்று சிரித்தார். தெரியுமா, 42ஆம் வயசுல இருந்து வெத்தலை இடிக்கிறேன். இன்னும் ஒரு கொப்பளம் வரல. ஆனா உனக்கு 2 நாள்லயே 4 கொப்பளம். இதுக்குத்தான் சொல்றத கேட்கணுங்கிறது என்றபடி வெற்றிலை இடிப்பதில் உள்ள சூட்சுமங்களை தாழ்ந்த தொனியில் விவரித்தார். அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக காதில் வாங்கிக் கொண்டான். ஆனால் ஒரு முறையும் அவர் சொல்வதை பின்பற்றுவதில்லை. அவனுக்கு ஒரு தனி குணம், முறித்து கொண்டு போவது. மாணிக்கம் தெற்குத் துறையில் தூண்டில் போட்டால் அவனோ கிழக்குத் துறைக்கு தூண்டிலை எடுத்துக்கொண்டு செல்வான். தாத்தாவிடமிருந்து பிரிந்து வந்த அன்றே அந்த இடத்தை கண்டுபிடித்தான். ஒரு பகல் பொழுது முழுவதும் சின்ன தூண்டிலை தாத்தா கூடவே போட்டு ஒரு மீனும் கிடைக்காமல் போகவே அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. தாத்தாவை நோக்கி திரும்பினான். அவர் பார்வை தக்கையின் மீது இருந்தது. அந்த பக்கமா போறேன் தாத்தா என்று தன் அதிர்ஷ்டத்தை தேடிச் சென்றான். ஒற்றையடி பாதையிலேயே நடந்து ஆனை சரிவில் இறங்கி புன்னை மரத்தடியில் நின்று தூண்டிலை வீசினான். சற்று நேரம் தக்கை அசையவில்லை. போட்டது போலவே கிடந்தது. பிறகு மினுக் மினுக்கென்று ஓர் அசைவு. சின்னஞ்சிறிய மீன் குஞ்சுகள் இரையை அரிக்கின்றன. தக்கை முன்னும் பின்னுமாக அசைந்தது. அவன் தக்கையை ஆழ்ந்து நோக்கினான். திடீரென்று நீரில் ஓர் அசைவு. அலை அலையாக நீர் வட்டமிட்டது. ஆனால் தக்கை அசைவற்று கிடந்தது. அவன் தூண்டிலை மேலே இழுத்துப் பார்த்தான். வெறும் முள் மட்டும் வந்தது. இரையை சிறிய மீன்கள் நுனிவாயால் அரித்துத் தின்றுவிட்டன. தூண்டிலை எடுத்துக்கொண்டு கரைக்குச் சென்றான். பெரிய கொட்டாங்கச்சியிலிருந்து மண்ணை தள்ளி ஒரு மண்புழுவை எடுத்துக் கோத்து தூண்டிலை அள்ளி கொடியோரமாக வீசினான். இப்படி இடம் மாறும் பழக்கமெல்லாம் தாத்தாவிடம் கிடையாது. ஓரிடத்தில்தான் தூண்டில் போடுவார். மீன் கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, அவர் இடம் மாறாது. ஆனால் கையை நீட்டி தூண்டிலை சற்று தள்ளி நூலை கூட்டி குறைப்பார். வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வராது. குளத்தங்கரைக்கு வந்தவுடனே பேச்சு நின்றுவிடும். அமைதியாகவும் கம்பீரமாகவும் நின்று தூண்டிலை வீசுவார். ஒரு மீனும் பிடிக்காமல் போக மாட்டேன் என்ற உறுதியுடன் தக்கையை பார்த்தான். தக்கை குதித்து திடீரென்று மேலே எழும்பியது. அவன் முழு கவனமும் தூண்டிலில் விழுந்தது. கையை தளர்த்தி நூலை தாராளமாக விட்டான். சரசரவென்று தக்கை கண்ணுக்கு தெரியாமல் நீரில் அழுந்தியது. மேலும் மேலும் தண்ணீரில் இறங்கியது. மீன் வேக வேகமாக இரையை விழுங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்டான். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் தாத்தா எப்படி நடந்து கொள்வார் என்பது அவன் நினைவுக்கு வந்தது. மீசையை ஒரு விரலால் தள்ளிவிட்டுக் கொள்வார். முகம் மலரும். நரையோடிய மீசை ஒரு பக்கமாக ஒதுங்க சிறு புன்சுரிப்பு ஒன்று வெளிப்படும். பதற்றமில்லாமலும் ஆர்ப்பாட்டமின்றியும் நேராக தூண்டிலை இழுப்பார். மீன் துடிதுடித்து மேலே வரும். அநேக சந்தர்ப்பங்களில் தலைக்கு மேலே வந்த மீன் ஆட்டத்தாலும் உளுப்பலாலும் தப்பித்து கொண்டு போவதும் உண்டு. ஒருமுறை தாத்தா தூண்டிலை தலைக்கு மேலாக இழுக்கும்போது, கொஞ்சம் வெட்டி சொடுக்கி இழுங்க தாத்தா என்று கத்திவிட்டான். அவர் மெல்ல திரும்பிப் பார்த்தார். உதட்டில் சிரிப்பு தெரிந்தது.
அவன் பின்னுக்கு நகர்ந்து மறைந்தான். மாணிக்கம் தூண்டிலை தன் விருப்பப்படியே இழுத்தார். மேலே வந்த கொண்டாய் ஒரு உழுப்பு உழுப்பி துள்ளி தண்ணீரில் போய் விழுந்தது. அவன் தூண்டிலில் சிக்கிய மீன் தப்பித்து கொண்டாட முடியாது. சாதுரியமாகவும் கனமாகவும் இழுத்து கரைக்கு கொண்டு வந்து விடுவான். தன் தீர்மானப்படியும் விருப்பப்படியும் தூண்டிலை இழுக்கலாம். கட்டுப்படுத்த யாரும் இல்லை. ராமு தண்ணீருக்குள்ளேயே தூண்டிலை சொடுக்கி வலது பக்கமாக இழுத்தான். ஒரு பெரிய மயிலை துடிதுடித்து கரைக்கு வந்தது. தூண்டிலை கீழே போட்டுவிட்டு காய்ந்த சருகுகளின் மேல் விழுந்து குதிக்கும் மயிலையை பார்த்தான் ராமு. மனதிற்குள்ளே சந்தோஷம். தன்னந்தனியாக ஒரு மயிலையை பிடித்து விட்டான். தாத்தா தூண்டிலில் கூட எப்பொழுதாவது ரொம்ப அபூர்வமாகத்தான் மயிலை அகப்படும். நெளிந்தோடும் மயிலையின் கழுத்தை பின்புறமாக பிடித்து மேலே தூக்கினான். அதைப் பற்றி தாத்தா நிறைய சொல்லியிருந்தார். மீனிலே அது ஒரு தினுசு. வீச்சு வீச்சாக முள்ளும் மீசையும் உண்டு. முள் குத்தினால் கடுக்கும் 2-3 நாட்களுக்கு. மீன் பிடிக்கும்போது முதன்முறையாக மயிலை அவனை கொட்டியது. வலி தாழாமல் துடிதுடித்துப் போனான். அதிலிருந்து மயிலை மீது அவனுக்கு தனியாக கவனம். அதே கவனத்தோடு மயிலையை பிடித்து தூண்டில் முள்ளை பிடுங்கினான். நீதான் பிடிச்சியா என்று கேட்டுக்கொண்டு தாத்தா அருகில் வந்தார். தாத்தாவின் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. குனிந்தபடியே தன் வேலையை செய்து கொண்டிருந்தான். பெரிய தூண்டிக்காரனாயிட்ட நீ. மாணிக்கம் அவன் தலை மீது கை வைத்தார். ராமு சற்றே நகர்ந்தான். தாத்தா மீது திடீரென்று அவனுக்கு கோபம் வந்தது. தன்னை அழிக்க பார்க்கிறார் என்ற பயமும் தோன்றியது. அவர் பிடியில் சிக்காமல் ஒதுங்கினான். அன்றையிலிருந்து அவன் தன்னிடமிருந்து பிரிந்து செல்வது மாதிரி மாணிக்கத்திற்கு தோன்றியது. அந்நினைவு வந்ததுமே அவர் எரிச்சலுற்றார். இருக்கையை விட்டு விரைவாக எழுந்து வெற்றிலை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து திண்ணையில் உட்கார்ந்தார். எத்தனை வெற்றிலை போட்டு எவ்வளவு சுண்ணாம்பு வைத்து இடிப்பது என்பதெல்லாம் மறந்து போய்விட்டது. வெற்றிலை பெட்டியை ஒரு பக்கமாக தள்ளி வைத்துவிட்டு தெருவுக்கும் வீட்டுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். சற்றைக்கெல்லாம் ராமு அவசர அவசரமாக ஓடி வந்தான். மாணிக்கம் நிதானமாக அவனை ஏறிட்டுப் பார்த்தார். முற்றத்துக்கு ஓடி கையை அலம்பிக் கொண்டு வந்து வெற்றிலை இடிக்க ஆரம்பித்தான். இடித்த வெற்றிலையை வாங்கி வாயில் திணித்து கொண்டு, "செத்த முன்ன எங்க போயிருந்த?" என்று கேட்டார் மாணிக்கம். "அந்த பெரிய மீனு..." கெக்க என்று பெரும் சிரிப்பு வெளிப்பட்டது. அவன் ஆச்சரியத்தோடு தாத்தாவை பார்த்தான். "அத பிடிக்க புறப்பட்டுட்டியோ?" அவர் குரல் திடீரென்று உயர்ந்தது. "அத ஒன்னாலையும் பிடிக்க முடியாது, உங்கொப்பனாலையும் பிடிக்க முடியாது." ராமு தற்பெருமை அடிக்கும் தாத்தாவை ஓரக்கண்ணால் பார்த்தான். அவன் கொடுத்த வெற்றிலையை வாங்கி அடக்கிக் கொண்டு பெரிய தூண்டிலுடன் குளத்தை நோக்கிச் சென்றார். அந்த தூண்டிலை ஒரு மீனும் அறுத்ததில்லை. அநேகமாக மீனால் அறுக்க முடியாத தூண்டில் அது. ராமுவும் கூடச் சென்றான். கயிற்றுத் தூண்டிலை வீசிய சற்று நேரத்திற்கெல்லாம் தக்கை சர்ரென்று அழுந்தியது. கீழே சென்ற வாக்கில் மேலே வந்தது. எம்பிக் குதித்தது, ஆடியது. ராமு கயிற்றை பிடித்து இழுத்தான். ஏதோ ஒன்று வெடுக்கென்று உள்ளுக்குள் இழுத்தது. பெரிய மீன் இரையை தின்ன ஆரம்பித்து விட்டது தெரிந்தது. அவன் விரைந்தோடி சென்று தாத்தாவை அழைத்துக் கொண்டு வந்தான். அதுக்குள்ளே அம்புட்டுக்குச்சா என்று வந்த மாணிக்கம் புன்னை மரத்தில் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து பிடித்து தக்கையை நோட்டமிட்டார். பெரிய தக்கை பொய்க்கால் குதிரை மாதிரி ஆட்டம் போட்டது. இன்னும் மீன் இரையை விழுங்கவில்லை என்று அவருக்கு தோன்றியது. கயிற்றை தளரவிட்டார். குதியாட்டம் போட்டுக் கொண்டிருந்த தக்கை குறுக்காக கீழே அமுங்கியது. இரையை உள்ளுக்கு இழுத்து கொண்டு போய் மீன் விழுங்குகிறது. கை விரைவாக கயிற்றை இழுத்துப் பிடித்தது. மீன் ஆத்திரத்தோடு உள்ளுக்குள் வெடுக் வெடுக்கென்று இழுத்தது. அனுமானம் சரி. தூண்டில் முள் தொண்டையிலே குத்திக் கொள்வதற்கு நூலை தளரவிட்டு மீன் ஆர்ப்பாட்டத்தை துவங்குவதற்கு முன்னே இழுத்துப் போட வேண்டுமென்று தீர்மானித்துக் கொண்டார் மாணிக்கம். அவர் கண்கள் வசதியான இடத்தை தேடின. புன்னமரச் சரிவில் நின்று கயிற்றை விர் என்று இழுத்தார். 2 பாகம் தடையின்றி வந்த மீன் உள்ளுக்குள்ளிலிருந்து வாளால் தண்ணீரை படார் என்று அடித்தது. மாணிக்கம் கயிற்றை தளரவிட்டு முழு பலத்தோடு இழுத்தார். மேலே வந்த மீன் திடீரென்று தாவி குதித்தது. தண்ணீரை கலக்கியது. கயிறு அறுந்து போக மாணிக்கம் சறுக்கிக் கொண்டே குளத்தில் போய் விழுந்தார்.
ராமு ஓடி வந்து தாத்தாவை தூக்கினான். கணுக்காலுக்கு கீழே இருந்து வழிந்த ரத்தத்தை துடைத்து விட்டான். மீன் தப்பிடிச்சா தாத்தா? செத்த பொறுத்திருந்தா பிடிச்சிருக்கலாம் தாத்தா. மாணிக்கம் முட்டியை தடவி விட்டு கொண்டே அவனை பார்த்தார். அவனுடைய கழுத்தை திருகி வீசி எறிய வேண்டும் போல ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. எதுக்காக இங்கே நிற்கிற என்று உருமினார். அவர் குரல் திடீரென்று உயர்ந்தது. அவன் சற்று ஒதுங்கி தாத்தாவை கடைக்கண்ணால் பார்த்தான். மாணிக்கம் கரைக்கு வந்தார். அவர் மனம் முறிந்துவிட்டது. குளத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு இருட்டிய பின்னால் வீட்டிற்கு சென்றார். ராமு சின்ன திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்தான். ஆழ்ந்த நிம்மதியான மூச்சு வந்தது அவருக்கு. பெரிய மாடத்திலிருந்து அரிக்கேன் விளக்கை எடுத்து சாம்பல் போட்டு பளபளக்க துலக்கி துடைத்தார். நிறைய மண்ணெண்ணெயை ஊற்றினார். சாப்பிட்டு விட்டு ஈட்டியும் விளக்குமாக குளத்தை நோக்கி நடந்தார் மாணிக்கம். தேய்பிறை நிலவு. நேரம் செல்லச் செல்ல நிலவு ஒளி கூடிக்கொண்டு வந்தது. குளத்தில் ஒரு விரால் தன் குஞ்சுகளை அழைத்து கொண்டு பவனி வந்தது. பெரிய விரால். அநேகமாக 4-5 ரூபாய் பெறும். அதே மாதிரி இன்னொரு விரால் கீழே வரலாம். இன்னொரு சந்தர்ப்பமாக இருந்தால் மாணிக்கம் 2இல் 1 வேட்டையாடி இருப்பார். இப்பொழுது அவர் லட்சியம் விரால் அல்ல, தண்ணீரை அலங்க மலங்க அடிக்கும் வாளை. ஆற்றிலிருந்து புதிதாக குளத்திற்கு வந்திருக்கும் வாளை. அதுதான் குறி. குளத்தில் ஏற்படும் ஒவ்வொரு சலசலப்பையும் உன்னிப்பாக கவனித்தபடி குளத்தை சுற்றி வந்தார். நாவற்பழங்கள் விழும் சத்தத்தைத் தவிர வேறு வழியே திரும்பிச் சென்று விட்டதோ என்ற எண்ணமும் தோன்றியது. விளக்கை சற்றே பெரிதாக்கி எட்டிய வரையில் குளத்தை ஊடுருவி நோக்கினார். தெற்கு முனையை தாண்டும்போது வாளை கண்ணில் பட்டது. வேகமாக வாளை சுழற்றி ஒரு கொண்டை கூட்டத்தை சாடியது. மாணிக்கம் நின்றார். அவர் பார்வை இறந்த கொண்டைகளை விழுங்கும் வாளை மீது தீர்க்கமாக விழுந்தது. சற்று நேரம் இங்கேயே வாளை இருக்கும். இப்பொழுதுதான் வேட்டையை துவக்கியிருக்கிறது. பசியார வேட்டையை முடித்துக்கொண்டு புறப்படுவதற்கு நேரமாகலாம். அவர் வசதியான இடத்தை தேடிப் பிடித்தார். விளக்கு பெரிதாகி வெளிச்சத்தை உமிழ்ந்தது. நிலவும் பளிச்சென்று இருந்தது. சரியான நேரம். வாளை இரையை அவசரமாக விழுங்கிக் கொண்டிருக்கிறது. 2 அடி முன்னே சென்று ஈட்டியை மேலே உயர்த்தினார். நீரில் ஒரு சுழிப்பு. எங்கிருந்தோ ஒரு பெரிய கொண்டை குறுக்காக எழும்பி பாய்ந்தது. ஈட்டி அதன் செதில்களை பீய்த்து கொண்டு சென்றது. எல்லாம் ஒரு நிமிஷத்தில் வீணாகிவிட்டது. அவர் நினைத்தது மாதிரி ஒன்றும் நடக்கவில்லை. குளத்தில் இறங்கி ஈட்டியை தேடி எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்தார். மீன் கலவரமுற்றுவிட்டது. அதனுடைய ஆர்ப்பாட்டத்தையும் குதூகலம் நிறைந்த விளையாட்டையும் காணோம். மாணிக்கம் கால்கள் சோர்வுற கரையோரமாக சுற்றி வந்தார். மீன் குளத்தில் இருப்பதற்கான ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. சலிப்பும் சோர்வும் மிகுந்தன. கோழி கூவும் நேரத்தில் விளக்கும் ஈட்டியுமாக தள்ளாடிக் கொண்டே வீட்டிற்கு சென்றார் மாணிக்கம். அடுத்த நாள் வெகுநேரம் வரையில் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பலவீனமுற்றுப் போனார். மனதில் ஏக்கமும் கவலையும் நிறைந்தது. மீனைப் பற்றி ஆத்திரம் நிறைந்த உணர்ச்சி திடீரென்று தோன்றியது. அந்த கணத்திலேயே எழுந்து உட்கார்ந்தார். ஒன்னு நான் இல்ல அது, 2 பேருக்கும் இருக்க கணக்கை தீர்த்து கொள்ளணும். பரன் மீது ஏறி 2 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டிப்போட்ட தூண்டிலை எடுத்துக்கொண்டு குளத்திற்குச் சென்றார். குளத்தங்கரையில் பெரிய மீன் துள்ளி குதித்து விளையாடுவதை பார்த்து கொண்டு ராமு உட்கார்ந்திருந்தான். மாணிக்கத்தின் முதல் பார்வை மீன் மீதும் அடுத்து ராமு மீதும் விழுந்தது. தலையசைத்து அவனை அருகே அழைத்தார். அப்புறம் தனக்கே கேட்காத குரலில், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று வினவினார். அவன் மௌனமாக இருந்தான். உன்னைத்தான் கேட்கறேன். காதை பிடித்து தன் பக்கம் இழுத்தார். எம்மா நேரமா தேடிக்கிட்டு இருக்கா, நீ இங்கே வந்து குந்தியிருக்க என்று தள்ளினார். கீழே விழுந்து எழுந்த ராமு தாத்தாவின் விகாரமான முகத்தை பார்த்து துணுக்குற்றான். அவன் அவர் பார்வையிலிருந்து மறைந்த பின்னால் குளத்தில் வாளை எழும்பி குதித்தது. தண்ணீர் நாலா பக்கமும் சிதறியது. எவ்வளவு பெரிய மீன், ராஜா மாதிரி. மாணிக்கம் மீசையை தள்ளிவிட்டு கொண்டு வடிகால் பக்கமாக நடந்தார். மீன் வடிகால் பக்கமாக சுற்றி கொண்டிருப்பது தெரிந்தது.
வெளியில் ஓடிப்போக இடம் தேடுகிறது. மாணிக்கம் அவசர அவசரமாக களையத்திலிருந்து ஒரு உயிர் கொண்டையை எடுத்து அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்தார். சரியாக வளர்ச்சியுற்ற இரை. முள்ளில் கொத்துவிட்டால் 2 மணி நேரத்துக்கு மேல் தாங்கும். மீன் இங்கேயே இருப்பதால் அநேகமாக இந்த கொண்டையிலே பிடித்து விடலாம். கொண்டையை சாய்த்து பிடித்து 4-5 செதில்களை முள்ளாலேயே பெயர்த்துவிட்டு நடுமுதுகில் தூண்டி முள்ளைச் செருகி தூண்டிலை தண்ணீரில் போட்டார். தக்கை குத்திட்டு அசைந்தது. இரை வாளையையும் எப்படியும் கவர்ந்திழுத்துவிடும் என்ற எண்ணம் நேரம் செல்லச் செல்ல வலுவடைந்து கொண்டே வந்தது. சப்தம் செய்யாமல் நீரில் இறங்கி தூண்டிலை அள்ளி கொடியோரமாக வீசினார். தக்கை வேகமாக அசைந்தாடி போய் அள்ளி இலையில் சொருகிக் கொண்டது. ஒரு பக்கமாக இழுத்து விட்டார். மெல்ல மெல்ல தக்கையின் ஆர்ப்பரிப்பு முழுவதும் அடங்கி ஒடுங்கியது. இரை இறந்து விட்டது. மாணிக்கம் மீண்டும் நீரில் இறங்கி தூண்டிலை இழுத்து இரையை தண்ணீரில் சுழற்றி சுழற்றி அடித்தார். மீன் பஞ்சு பஞ்சாய் சிதறி நாலா பக்கமும் பறந்தது. வெறும் தூண்டிலை சுருட்டிக் கொண்டு வந்து மரத்தடியில் உட்கார்ந்தார். இப்பொழுது ஒவ்வொன்றின் மீதும் வெறுப்பு ஏற்பட்டது. ராமுவை இழுத்து 4 அறைகள் கொடுத்து தண்ணீரில் மூச்சு திணற அமுக்க வேண்டும் போல தோன்றியது. அதே நினைப்போடும் ஆத்திரத்தோடும் இன்னொரு கொண்டையை எடுத்துச் செருகி குளத்தில் வீசினார். தூண்டில் விழுந்ததும் நீர் பெரிதாக சுழிந்தது. வாளை மீன் உல்லாசமாக விளையாடியது. மாணிக்கம் மீசையை ஒரு பக்கமாக தடவி விட்டுக்கொண்டு புளிய மரத்தில் நன்றாகச் சாய்ந்தார். வழக்கத்திற்கு மாறான சில பழக்கங்கள் அவரிடம் தோன்றின. தனக்குத்தானே பேசிக்கொள்ள ஆரம்பித்தார். இவனை ஏமாதிப்பட்டு எங்கேயும் போயிட முடியாது என்று மீனுக்கு அறைகூவல் விட்டார். உல்லாசமான ஷீல்கை ஒலி அவரிடமிருந்து பிறந்தது. தக்கை அசைந்தது. பெரிய மீன் வந்துவிட்டது. மாணிக்கம் எழுந்து நின்றார். மீன் வாளால் தண்ணீரை அடித்தது. மேலே வந்து வாயை திறந்து மூச்சு விட்டது. வேகமாக கீழே அமுங்கியது. சரசரவென்று நீர்க்குமிழிகள் தோன்றின. மீன் கிழக்கே சென்றது. தெற்கு பக்கத்தில் பூவரச மரத்திலிருந்து ஒரு மீன்குத்தி குருவி நீரில் குதித்தெழுந்து பறந்தது. கொக்கு ஒன்று பறந்து அல்லி இலையில் அமர்ந்தது. மாணிக்கம் தூண்டில் கயிற்றை சற்றே இழுத்துப் பிடித்தார். தக்கை மெல்ல அசைந்தாடிக் கொண்டிருந்தது. விராலோ கொண்டையோ வராமல் இருந்தால் பெரிய மீனை பிடித்துவிடலாம். கரையேறி வடக்கு பக்கமாக நடந்து இலுப்பை மரத்தடியில் உட்கார்ந்து சுருட்டை எடுத்து பற்ற வைத்தார். சுருட்டு 1க்கு 2 புகைத்தாயிற்று. ஆனால் குளத்தில் எவ்வித ஆரவாரமும் சுழிப்பும் இல்லை. நீர் அமைதியோடு இருந்தது. கொக்கு ஒன்று மேலே எழும்பி பறந்து சென்றது. மாணிக்கம் சோர்வோடு எழுந்து வீட்டிற்குச் சென்றார். ராமு கண்ணியை சரிபார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்தவுடன், "எலே, எப்ப சொன்ன வேலை இப்பதான் செய்யறியா?" என்று உருமினார். அவன் பதிலொன்றும் சொல்லவில்லை. மௌனமாக தலை குனிந்தபடியே குதிரை மயிருக்கு எண்ணெய் தடவி சிக்கலை பிரித்து கொண்டிருந்தான். "எலே, கேட்கறது காதல உழுவுதா?" சின்ன திண்ணைக்கு தாவி அவன் தலைமயிரை பற்றினார். அவன் தலை நிமிர்ந்தான். கண்களில் நீர் தழும்பியது. தாத்தாவின் முகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்த வேண்டும் போல ஒரு ஆத்திர உணர்ச்சி தோன்றியது. "நேத்திலிருந்து என்ன பண்ணின?" தலையை அசைத்து மேலே தூக்கினார். "எதுக்கு அவனை போட்டு இப்படி 2 நாளா கொல்றீங்க?" என்று கேட்டாள் அவள் மனைவி. "பின்ன தரித்திரத்தை தலையிலா தூக்கி வச்சுக்குவாங்க? இப்படி அடிச்சு கொள்ள நாதியில்லாம போயிட்டோம். 8 கட்டு சனம் உண்டு உனக்கு. மவ செத்த அன்னிக்கே தெரிஞ்சிச்சே." "என்னடி சொன்ன திருட மவளே?" என்று அவள் கன்னத்தில் அறைந்தார். "நல்லா கொல்லு, எங்க 2 பேரையும் தின்னுபிட்டு நடுச்சந்தியில நில்லு" என்று ஒவ்வொரு அடிக்கும் சொல்லி அழுதாள். "வாய மூடு." அவள் குரல் உயர்ந்தது. மாணிக்கம் இடுப்பில் போட்டிருந்த பெரிய பெல்ட்டை கழற்றினார். "போ உள்ளே. என்ன கொல்லு. உன்னைத்தான் கட்டிக்குவேன்னு சாதிசனத்தையெல்லாம் விட்டுட்டு வந்தேனே, அதுக்கு இந்த பச்சை மண்ணோடு என்னையும் கொல்லு. பெரிய ரம்ப இவ. நான் இல்லாட்ட 1000 பேர் வந்திருப்பான்." அவர் பெல்ட் மார்பிலும் கன்னத்திலும் பாய்ந்தது. அவள் துடித்து கீழே விழுந்து ஓலமிட்டாள். அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்து ஒவ்வொருவராக ஓடி வர ஆரம்பித்தார்கள். மாணிக்கம் பெல்ட்டை ராமு முகத்தில் வீசி எறிந்துவிட்டு திண்ணையில் சாய்ந்து உட்கார்ந்தார். அவளோ ஒவ்வொரு பழைய கதையையும் விஸ்தாரமாகச் சொல்லி அழுது கொண்டிருந்தாள்.
அவள் சொன்னது அவர் மனதை தொட்டு இறங்க வைத்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் விட்ட சண்டையை மறுபடியும் துவங்கியதற்காக வருத்தமுற்றார். அவருடைய ஒரே மகள் கல்யாணமான 2ஆம் வருடம் ராமுவை விட்டுவிட்டு காலமானதும் மனமுடிந்து போனார். அந்த மனமுறிவின் விளைவாகவே மனைவியோடு சண்டை போடுவதும் நின்றது. துக்கம் பெருகப் பெருக கோபம் நீற்று சாம்பலாகியது. ஆனால் இன்றைக்குத் தான் ரொம்ப தூரம் சென்று விட்டதாக எண்ணினார். சண்டையை ஆரம்பித்திருக்க வேண்டாம் என்று தோன்றியது. மகளைப் பற்றி கவி புனைந்து அரற்றிக் கொண்டிருந்தாள் அவர் மனைவி. தான் உயிருக்கு உயிராக நேசித்த மகளின் நற்பண்புகள் விவரிக்கப்படுகையில் அவரால் தாழ முடியவில்லை. மெல்ல எழுந்து நடக்கலானார். கால்கள் குளத்தை நோக்கிச் சென்றன. குளம் அமைதியாக இருந்தது. தூண்டில் அருகில் சென்று பார்த்தார். தக்கை மட்டுமே குதி போட்டுக் கொண்டிருந்தது. தன்னுடைய பழக்கத்திற்கு மாறாக தூண்டிலை எடுத்துக்கொண்டு போய் கிழக்கே வீசினார். அது ராமு இடம். அங்கதான் அவன் தூண்டில் போடுவான். அவன் அதிர்ஷ்டத்தைச் சோதித்துப் பார்ப்பது மாதிரி தூண்டிலை வீசிவிட்டு கரையேறினார். குளம் சலிப்பு தரும் விதத்தில் அமைதியாக இருந்தது. சீழ்கையடித்துக் கொண்டு கொன்றை மரத்தடியில் அமர்ந்தார் மாணிக்கம். களைப்பும் சோர்வும் மிகுந்தன. சாப்பிட வேண்டும் போலத் தோன்றியது. என்று உருமிக்கொண்டு மரத்தடியில் சற்றே சாய்ந்தார். சற்றைக்கெல்லாம் ஆழ்ந்த குரட்டை ஒலி கேட்டது. கண் விழித்தபோது மணி 10க்கு மேலாகிவிட்டது. சந்திர ஒளி குளத்தில் மெல்ல பரவிக் கொண்டிருந்தது. மாணிக்கம் வேகமாக சென்று தூண்டிலை பார்த்தார். குதித்தாடும் தக்கையை காணோம். கோரையை பிடித்து குளத்தில் இறங்கி தூண்டிலை இழுத்தார். கயிறு தடையின்றி லேசாக வந்தது. சிறு கயிறு. பாதி கயிற்றை மீன் அறுத்து கொண்டு போய்விட்டது. இப்படிச் சென்றது விராலா வாழையா என்பது தெரியவில்லை. இரண்டும் இல்லாமல் ஆமையாக கூட இருக்கலாம். உறுதிப்படுத்திக் கூறும் தடயம் எதுவும் இல்லை. எதுவானாலும் சரி, இன்னொரு தூண்டில் சென்றுவிட்டது. ஒருபொழுதும் நடக்காதவையெல்லாம் நடக்கின்றன. சாப்பிட்டுவிட்டு 2 உருண்டை நூலை எடுத்து ஒன்றோடொன்று சேர்த்து முறுக்கேற்றினார். முறுக்கேற ஏற நூல் தடித்தது. ஆனாலும் திருப்தி ஏற்படவில்லை. அந்த மீனை பிடிக்க அந்த நூல் கயிறு தாங்காது. கொஞ்சம் பலமாக இழுத்தால் தெரித்து அருந்துவிடும் போலப்பட்டது. அப்பா, கும்பகோணம் ஒரு வாட்டி போய் வரணும் என்று சொல்லிக்கொண்டே முள்ளை காட்டினார். கட்டியதும் கயிறு தாழுமா என்ற ஐயம் வந்தது. கடைசி பகுதியை 2 கைகளிலும் சுற்றி கொண்டு ஒரு வெட்டு வெட்டி இழுத்தார். கயிறு பட்டென்று தெரித்தது. சை என்று எரிச்சலோடு விளக்கை ஊதி அணைத்துவிட்டு படுத்தார். முன்னிரவு. தூண்டிலை வீசியதும் வாளை மாட்டிக்கொள்கிறது. கயிறை பரபர என்று இழுக்கிறார். தடங்களின்றி மீன் வந்து கொண்டிருந்தது. ஒரே ஆனந்தம். கரைக்கு வந்த மீன் தண்ணீருக்குள் தாவிக் குதிக்கிறது. மாணிக்கம் எம்பி மீன் மீது உட்கார்ந்து கொள்கிறார். கீழே கீழே என்று பாதாளத்திற்கு மீன் செல்கிறது. மூச்சு திணறுகிறது. தாழ முடியவில்லை. ஹா என்று அலறுகிறார். எல்லாம் கனவு என்றதும் மனதில் திருப்தி உண்டாகிறது. அப்புறம் படுக்க முடியவில்லை. தலையணையை சுவரில் சார்த்தி அதில் சாய்ந்து கொண்டு சுருட்டு புகைத்தார். கோழிகள் கூவின. வாங்க, அந்த வாண்டு என்ன கொண்டாந்திருக்கான்னு வந்து பாருங்க என்று அவரின் 2 கைகளையும் பிடித்து கொள்ளைக்கு அழைத்து கொண்டு ஓடினாள் அவருடைய மனைவி. கிணற்றடியில் சேரும் நீரும் சொட்ட சொட்ட ராமு நின்று கொண்டிருந்தான். அவன் காலடியில் பெரிய வாளை தாடையை அசைத்து கொண்டிருந்தது. நம்ம வாண்டு எம்மாஞ்சமத்து பாத்தீங்களா? மாணிக்கத்தின் கைகள் அவன் தோள் மீது விழுந்தது. அப்புறம் கழுத்தில் உராய்ந்து காதிற்குச் சென்றது. ஆத்தா என்று அலறிக்கொண்டு ஓடி பாட்டியின் பின்னே மறைந்தான்.